இவ்வளவு பெரிய ஃபிளாட்ல நீங்க மட்டும் தான் இருக்கீங்களா? ஆமா. ஏன்? உங்களுக்கு ரொம்ப தாங்க தைரியம். அதுவே நானா இருந்திருந்தா தனியா தூங்க முடியாம இவர் ரூமுக்கும் அவர் ரூமுக்கும் நான் போயிருந்திருப்பேன். ஏன் பயமா? சேச்சா பயம்லாம் இல்லைங்க. ஆஹா. இருந்தாலும் கொஞ்சம் பயந்தாங்க. மேடம், நீங்க மட்டுமே இருந்தா உங்களுக்கு போர் அடிக்காதா? போர் அடிக்குது, பட் இங்க யாருமே எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா அட்லீஸ்ட் நீங்க என்ன ஃப்ரெண்டா கூட ட்ரீட் பண்ணலையா? இல்ல. அட என்னங்க, கொஞ்சம் கூட யோசிக்காம மூஞ்சிக்கு நேரம் அப்படி சொல்லிட்டீங்க. நீ அப்படி எனக்கு என்ன பண்ணன்னு உன ஃப்ரெண்டா ஏத்துக்கிறது? உங்ககிட்ட ஃபீஸ் கொடுக்காம இங்கிலீஷ் கத்துக்கிறேன்ல. ஹலோ, நான் உனக்கு இங்கிலீஷ் கத்து கொடுக்கறேன், அதுவும் ஃபீஸ் வாங்காம. ஆமால. லாங் வீக்கெண்ட். இங்கே போர் அடிக்குது, ஆனா சென்னை போக விருப்பம் இல்ல. அப்பனா எங்கேயா ட்ரிப்பு போடுங்க மேடம். என் ஃப்ரெண்ட் ஆகணும்னா நீ ஒரு வேலை பண்ணும், செய்வியா? என்னங்க? ஏதாச்சும் ஒரு நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போ. என்னது? நான் உங்களையா? நான் உங்களையா? அப்ப ஆபீஸ்ல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு போலாமா? அது நான் அப்படி சொல்ல வரலங்க. எப்படி கூட்டிட்டு போறதுன்னா உன் பைக்ல போலாம். பைக்லயா? ஓகே. எங்க போலாம்னு சொல்லுங்க. அட, எதுக்கு இவ்ளோ யோசிக்கிற? காலையில பைக் எடுத்துட்டு வா, எங்க போகணும்னு தோணுதோ போலாம். ஆமா சிவா, உனக்கு ஏதாச்சும் லவ் ஸ்டோரி இருக்கா? என்னங்க இப்படி கேட்டீங்க? 13 14 இருக்குங்க. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு. ஒரு வாட்டி நான் பஸ்ஸுக்காக பஸ் ஸ்டாண்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வேற ஒரு பஸ் வந்துச்சு. அந்த பஸ் ஜன்னல் வழியா ஒரு பொண்ணு என்னை எட்டி பார்த்துச்சு. அந்த நிமிஷம் அந்த பொண்ணு தான் என் வாழ்க்கைன்னு தோணுச்சு. அந்த பொண்ணு கூட தான் என் வாழ்க்கைன்னு என் கண்ணை நான் மூடினேன். அவ்வளோதான். கண்ணை முடிச்சு பார்க்கறதுக்குள்ள பஸ் போயிடுச்சு. இதுல எங்க லவ் இருக்கு? இருக்கு, அது எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப எல்லாமே இந்த மாதிரி சிங்கிள் சைடு லவ் ஸ்டோரி தானா? இன்னொரு வாட்டி கோவில்ல தேங்காய் உடைக்கும் போது பாதி தேங்காய் தருவாங்கல்ல, அத மறந்து நாங்க வந்து போயிட்டு இருந்தா பின்னாடி இருந்து ஒரு தேவதை என்ன கூப்பிட்டா. அவ்வளவுதான், எங்க 2 பேருக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அக்ஷரா, அபினவ் அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. கொடுக்கும் போது அந்த பொண்ணு கை படுச்சா, அவங்க லவ் ஸ்டோரி. பின்னாடி திரும்பும் போது அந்த பொண்ணோட முடி மேல பட்டுச்சா, அது லவ் ஸ்டோரி. அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசி சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்களா, நம்மள பார்த்தா சிரிக்கிறாங்களேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் நம்ம பாட்டி கொடுத்துருவோம். மறுபடியும் ஒரு லவ் ஸ்டோரி. இந்த மாதிரி சொல்லிட்டே போனா என்ன மாதிரி பசங்களுக்கு 100 இல்ல 1000க்கு மேல சொல்லிட்டே போலாம். போதும் போதும். என்ன பத்தி இருக்கட்டும், உன்னை பத்தி நீ சொல்லு. எனக்கு ஒரு லவ் ஸ்டோரி இருக்கு. என்னோட சீனியர், அவன் கூட பிரேக்கப் ஆகும்போது தான் உன்னை பார்த்தேன். அவ்வளோதான்.